உலக வரைபடத்தில் இருக்குது சாலமன் ஐலண்ட்ஸ். ஒரு தீவில் ஒரு மனிதன் ஒரு கருப்பு புத்தகத்தை திறந்து வச்சு அவன் என்ன பண்ணானா, அவன் படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த வழியாக ஒரு மேலை நாட்டு மனிதன் அந்த பக்கம் அப்படியே நடந்து போகிறான். இந்த ஒருத்தன் உட்காந்து கருப்பு புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறானே அப்படின்னு அவனை பார்த்துட்டு இந்த வெள்ளைக்காரர் கேட்டாரான், ஏய் நீ என்ன இந்த பழைய புஸ்தகத்தை, இந்த கருப்பு புஸ்தகத்தை உட்காந்து ரொம்ப வேகமாக வாசித்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்டான். இந்த காலத்தில் இந்த புஸ்தகத்தினால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, இதை ஏன்பா படிச்சுட்டு இருக்கிற இந்த புஸ்தகத்தை அப்படின்னு சொன்னான். அதை வாசித்து கொண்டிருந்த அந்த மனிதன் பதில் சொன்னானா, ஐயா இந்த புஸ்தகம் மட்டும் இன்னைக்கு என் கையில் இல்லை அப்படின்னா, நான் மட்டும் இல்லை என் கூட்டமே என்ன பண்ணியிருக்கோம், உங்களை சமைச்சு சாப்பிட்ருக்கோம், இவ்வளோ நேரம் நீங்கள் என் கூட நின்று பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. அவன் யார் தெரியுமா? he was a cannibal. அவன் ஒரு நரமாம்ச பட்சினி. சாலமோன் தீவுகள்ல அப்படிப்பட்ட மனிதர்கள், நரமாம்ச பட்சினிகள் இருந்தார்கள். அவங்களெல்லாம் மனுஷனாக்குறது எந்த புஸ்தகம்? பைபிள் தான். நரமாம்ச பட்சினிகளையும் நல்ல குடிமக்களாக பரிசுத்த வேதாகமம் மாற்றி இருக்கிறது.